புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவக அரசினுடைய உச்சம் என்னவென்று சொன்னால், மக்கள் பெரிதாக எங்களை போன்றவர்களெல்லாம் பழிவாங்குவதனுடைய உச்சம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த ரைடு. என்ன காரணம்னா, 2 நாளைக்கு முன்னால், நேற்றைய முந்தைய தினம் புதிதாக வந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திட்டமிட்டு 2017 2026 வரை என்று ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அவர். அப்பொழுது நான் எழுந்து ஆதாரத்தோடு பேசுங்கள், அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டிவிட்டு தான் சொல்லுவதுதான் இதுவரைக்கும் மரபு என்று நான் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைத்துக் கொண்டே இருந்தேன். அதற்கு பின்னால் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அவர்கள் எழுந்து எனக்கு மைக்கு கொடு என்று சொன்னார். நான் பேரவைத் தலைவரை பார்த்து, என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும், எனவே அவருக்கு மைக்கு கொடுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி நின்று கொண்டிருந்தேன். அது எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினாங்க, நீங்களே பார்த்துருக்கலாம் அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு. அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் நின்ற இடத்திலே ஆதாரத்தை காட்டுங்கள், ஆதாரத்தை கொடுங்கள் என்று சொன்னோம். எதுவும் பதில் சொல்லலை. பேரவைத் தலைவர்கள் முதலமைச்சர் பேசிவிட்டு கடைசியாக தான் அவர் பதில் சொல்லுவார்னார். அப்படிலாம் இல்லை, குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாக்கா அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது, அதுதான் மரபு, அதுதான் முறை. ஆனால் ஆதாரத்தை காட்டிட்டு முதலமைச்சர் பேச சொல்லுங்கன்னும் தொடர்ந்து அவர்கள் அனுமதிக்கலை. அதுக்கு பின்னால் அவர் எங்களை வெளியே தூக்கி போடலான்ற ஒரு நிலைக்கு போய்விட்டார். அது ஆனால் நாங்கள் எல்லாமே அமைதியாக வெளியேறிவிட்டோம். அன்றைக்கு நான் அவர் கேட்ட கேள்வி அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் 2022 எங்கோ கரூரில் ஏதோ ஒரு அலுவலகத்தில் நடந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மையப்படுத்தி என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறார்கள். என் வீட்டுக்கு ரைடு வந்தது மாத்திரம் இல்லை, இது என்னுடைய முகவரி, என்னுடைய வீடு. இதனில் என்னுடைய சொந்த கிராமம் சேகூடல் என்கிற சொந்த கிராமம். அங்கே என்னுடைய இல்லம் இருக்கிறது. அங்கே தான் என்னுடைய வாக்காளர் ஜாபிதெல்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நான் வாக்கு பதிவு செய்கிறேன். அது என்னுடைய கிராமம். இது 2 தான் எனக்கு சொந்தமாக இருப்பது. ஆனால் திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே கல்லூரிக்கெல்லாம் சென்று, ஒரு கல்லூரி நடக்கிற இடம், அந்த கல்லூரிக்கு சென்று அங்கே போய் பரிசோதனை என்ற பேரில் அந்த கல்லூரியை காலையிலிருந்து மாலை வரை அந்த கல்லூரியிலே அங்கே போய் ஆய்வு என்ற பேரில் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்த்தீங்க தொலைக்காட்சியில் அந்த கல்லூரியெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் படிக்கிற அந்த பொறியியல் மாணவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆக சம்பந்தமே இல்லாத பொறியியல் கல்லூரியிலே போய் அங்கே போய் சோதனை என்ற பேரில் இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் செஞ்சாக்கா நாங்களாம் பயந்துருவோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்த இயக்கம், இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்றைக்கி ரைடு பண்ணுறலாம், வழக்கு தொடரலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நாம் கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்பதை நான் கட்டாயம் பொறுப்பண்ணுவேன். ஆனால் எனக்கு மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் என்ற ஒரு பழமொழி உண்டு. என்னை பொறுத்தளவுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமானவன், எந்த தவறும் செய்யாதவன். இவங்க திரும்ப திரும்ப இவங்க சொல்கிறதாலே, ஒரு பொய்யை பலமுறை சொல்வதாலே அது உண்மையாகிட முடியாது. அதனால் சொல்கிறேன், நீதிமன்றத்துக்கு நான் செல்வேன், நான் நிரபராதி என்பதை நான் காட்டுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் மிசாவிலே ஓராண்டு காலம் இருந்தார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு பின்னால் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிற ஒரு அற்புதமான அரசை திராவிட மாடல் என்ற அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய அத்தனை திட்டங்களும் சேருகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு அரசை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு எந்த பயம் இல்லை. நான் நீதிமன்றத்தில் நான் சந்திப்பேன். சார், 40 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, நிறைய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகிறப்ப ஆப்பிள் மேக் ஸ்டுடியோ எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விசாரணை இதுக்கப்புறம் இருக்கும், உங்கள்கிட்ட என்ன மாதிரி சொல்லிட்டு? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 40 லட்சம்ன்றதே அது வடிகட்டிய முழுக்க அது தவறான ஒரு பொய். அது
என்னுடைய வீட்லேயோ அல்லது நான் சொன்ன பார் என்னுடைய கிராமம் சொன்ன பார் சேகூடலூர் அங்கேயோ எங்கேயும் ஒரு பைசா பணமும் எடுக்கலை, எந்த சீசரும் போட்டு எடுத்துன்னு போகலை. என்னுடைய அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர்கள் பொதுவாக நான் அமைச்சராக இருக்கிற பொழுது துறை சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் இங்கே தான் தயார் பண்ணி நான் கொடுப்பேன். சுற்றுப்பயணம் போகிற அந்த சுற்றுப்பயண பட்டியல் இங்கிருந்து தான் கம்ப்யூட்டரில் தான் நான் அனுப்புவேன். அதுவும் குறிப்பாக மக்களோட நெருக்கமான துறை இருக்கிற காரணத்தில் என்னுடைய இன்ஸ்பெக்ஷன்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்கன்னா அவைகள்லாம் இந்த கம்ப்யூட்டர் இருந்து தான் நாங்கள் தொலைக்காட்சிக்காக இருந்தாலும் சரி, அதே போன்று பத்திரிகைகள் பிரிண்ட் இருக்கிற பத்திரிகைகளாக இருந்தாலும் அதுக்கு இந்த கம்ப்யூட்டரில் தான் நாங்கள் அனுப்புவோம். அதனால் இந்த கம்ப்யூட்டரில் ஏதோ இருக்கிறதை போல் இதை நாங்கள் சீஸ் பண்ணுவோம்னா தாராளமாக சீஸ் பண்ணி எடுத்துன்னு போங்க அப்படின்னு நாங்களே மனமும் தான் கையெழுத்து போட்டு சீசர் ஆர்டர் எடுத்துன்னு போக சொன்னோம். அந்த கம்ப்யூட்டரில் நான் சொன்ன மாதிரி இது பிரஸ் சம்மந்தப்பட்ட செய்திகளை தவிர, என்னுடைய அறிக்கை சம்மந்தப்பட்ட செய்திகளை தவிர அதில் எதையும் பதிவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் பார்த்துட்டு கொடுக்குறோம், நாங்கள் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டோம். குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒன்றையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய செய்தி அறிக்கையில். இல்லை, குற்றச்சாட்டு சொன்னது என்ன, எங்கேயோ கரூரில் ஒரு சாலை போடப்பட்டது, அதற்காக ஏற்கனவே பில்லு போடப்பட்டிருக்கிறது, அதனால் அங்கே ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த ஒப்பந்ததாருக்கு அமைச்சர் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி செஞ்சார் அப்படின்றது தான் அவங்க எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கரூர் எவ்வளோ தூரம் உங்களுக்குலாம் தெரியும். அங்கே ஒரு அலுவலகத்தில் ஒரு டெண்டர் நடத்தணுன்னாக்கா அங்கே இருக்கிற கோட்ட பொறியாளர் டி அவர்கள் தான் டெண்டர் நடத்துவாங்க. அதுக்குரிய ஆவணங்கள்லாம் அங்கே தான் இருக்க மொழி, அந்த டெண்டர் நடத்திய அலுவலகத்தில் தான் அந்த ஆவணம் இருக்க மொழிய அமைச்சர் இல்லத்திலேயோ அமைச்சர் அலுவலகத்திலேயோ அது சம்மந்தப்பட்ட இது எப்போதுமே இப்பயும் நடைமுறையில் அப்படி கிடையாது. டெண்டர் கோட்ட பொறியாளர் டி விடுறாருன்னா அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அங்கே தான் இருக்கும். அல்லது மேற்பொறியாளர் அதாவது எஸ்சி சூப்பரண்ட் இன்ஜினியர் அவர் ஒரு டெண்டர் விடுறாருன்னா அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு டெண்டர் விடுகிற அதிகாரம் 2 பேருக்கு தான், ஒன்று டிக்கு இன்னொன்று எஸ்சிக்கு. அது மேலே டெண்டர் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்குமே என்று சொன்னால் ஆவணம் அந்த அலுவலகத்தில் தான் இருக்க மொழிய ஆவணங்கள் என்பது இது போன்ற ஆவணங்கள்லாம் பப்ளிக்குடைய பொது சொத்து. அது ஆனால் அந்த அலுவலகத்தில் இருக்குமே ஒழிய அது என்னுடைய இல்லத்திலே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது போன்ற ஒன்று என்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன்னா அவங்களுடைய அதிகாரத்தினுடைய உச்சன்னு சொல்றேன்னே. ஜனநாயகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. ஒரு எதிர்கட்சினா கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறோம். போற்றின்னு லாலி பாடுறதுக்கா நாங்கள் வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு தான் வந்துடும், கேள்வி கேட்க தான் செய்வோம்.